ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ச்சி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ரோட் ஸ்டைலில் எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரோடு நம்ம சாப்பிடும்போது தான் கொஞ்சம் சாப்பிடும்போது நமக்கு நல்லா வயிற்றுக்குள்ளே தொண்டைக்குள்ளே இறங்கும். சரிங்களா? எண்ணெய் கம்மியாக விட்டாலோ இல்லை பட்டர் கொஞ்சம், அதனால தான் பட்டர் போட்டிருக்கேன். எண்ணெய் கம்மியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அடிச்சிக்கும். இப்போ ஒரு 3 முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து முட்டையை டேரெக்டாக உடச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் உடச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, உங்கள் விஷஸ் தான். நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து லாங் வீடியோஸ் போட முடியும். அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது, நீங்கள் இந்த வீடியோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கேபேஜி, கேப்சிகம், ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்கோடு சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம் நல்லா. சரிங்களா? நான் தனியாக இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை. அந்த ரைஸுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நம்ம சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூனும், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூனும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடரு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு மூடி அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 போர்ஷன் வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 பேர் ரைஸ் சாப்பிட்லாம் தாராளமாக, அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் ஆட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம பொறுமையாக ஜென்டிலாக நம்ம வந்து மசாலாஸையும் அந்த எக்கு, வெஜிடபிள், ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க புதுசாக, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் வந்து எம்எஸ்ஜி ஆட் பண்ணுவாங்க ஹோட்டல்லலாம். சரிங்களா? அப்போ தான் அது உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எம்எஸ்ஜியை ஆட் பண்ணாமலே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா அது எம்எஸ்ஜி ஆட் பண்ணால் வயிறு வலி வந்து வரும். அதனால் நான் எம்எஸ்ஜியை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ஹோட்டலோட அந்த டேஸ்ட்டை வந்து கொடுத்துரும். நல்லா உடச்சி வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ நான் பாயில் பண்ணி 65 போட்டு வச்சுருக்கேன் அந்த சிக்கனை, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ரைஸை வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறேன், நான் உடச்சி விடலை. பாருங்கள், நல்லா மேலோட்டமாக தான் உடச்சி விடுறேன். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னிஷ் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே போட்டுட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.